மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம் தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. சிவமன்மனாபவ ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆபவன் உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ. ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு கூறிலின் வாழவும் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு மாதவியின் உரிமை சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. தெய்வீக மனநிலையை அடைவதற்கான யோக ரகசியங்கள். இன்னைக்கு 11வது நாள் கிளாஸ் பார்க்கிறோம். ஒரு பிரெஞ்சு பாதிரியார் இருந்தார். அவர் சிறந்த பேச்சாளராக இருந்தார். ஒரு முறை அவரிடம் கேட்டார்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற சிறந்த பாராட்டு என்ன? அவர் சொன்னார், யாராவது நீங்கள் ஒரு நல்ல உரை கொடுத்தீர்கள் என்று சொல்வது அல்ல, நீங்கள் மிகவும் நன்றாக பேசினீர்கள் என்று சொல்வதும் அல்ல, உங்கள் உபதேசத்தை கேட்ட பிறகு நான் நல்லது செய்ய தூண்டப்படுகிறேன் என்று சொல்வதுதான். அதுதான் மிக பெரிய பாராட்டு. செயல்கள் எல்லா புனித புத்தகங்களையும் விட பலமாக பேசுகின்றன. செயல்கள் எல்லா புனித உரைகளின் எல்லா புனித வார்த்தைகளையும் விட தெளிவாக இருக்கின்றது. நாம் ஏதாவது செய்கிறோம் என்றால் மிக முக்கியமான விஷயம் மற்றவர்கள் அதையே செய்ய தூண்டப்படுகிறார்களா என்பதுதான். இன்று நமது தொடரில் இந்த 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, நிகழ்காலத்தில் நிலைத்திருத்தல். நமது மனம் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ அலைந்து திரியும் பழக்கம் கொண்டது. அது நிகழ்காலத்தில் இருக்க விரும்பாது. அதற்கு அந்த உட்பிறந்த பழக்கம், அந்த இயற்கையான விருப்பம் இருக்கிறது. எதிர்கால கற்பனைகளிலும் அல்லது கடந்த நினைவுகளிலும் செல்வதற்காக மனம் அலைப்பாய்கிறது. இதை நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க செய்வது தேவையற்ற மன அலைச்சல்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இதை நாம் எப்படி செய்வது? நிகழ்காலத்திற்கு வர மிகவும் எளிய முறை சுவாச கவனம். எப்போது நீங்கள் மனம் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு காட்சியிலிருந்து மற்றொரு காட்சிக்கு அலைந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்தீர்கள் என்றால் அதை சுவாசத்தில் கவனம் செலுத்த செய்யுங்கள்.
அதற்கு பதிலாக தியானத்தை தொடங்குவதற்கான சிறந்த முறை பாக்ஸ் பிரீத்திங். எப்போது நீங்கள் தியானத்திற்கு உட்காருகிறீர்களோ, அது அமிர்த வேளை தியானமோ அல்லது மாலை தியானமோ, காலை வணக்கம் பயிற்சிக்கு பிறகு பாக்ஸ் பிரீத்திங் செய்யுங்கள். பாக்ஸ் பிரீத்திங் என்றால் என்ன? 1 2 3 4 சொன்னவுடன் மூச்சை இழுக்கவும். 1 2 3 4 மூச்சை தடுத்து வைத்துக் கொள்ளவும். அடுத்து 1 2 3 4 மூச்சை வெளியேற்றவும். 1 2 3 4 மூச்சை வெளியே வைத்துக் கொள்ளவும். இது ஒரு சுற்று. காலை நேரத்தில் பிராண யோகா மிக பெரிதாக இருக்கும். பிராண சூழ்நிலை மிக பெரியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் உடலை தெய்வீக பிராண சக்தியால் நிரப்பும் போது ஒரு புதிய சக்தி அலை, ஒரு புதிய ஆற்றல் அலை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஆகவே முதல் விஷயம் வாழ்த்து. அதன் பிறகு பாக்ஸ் பிரீத்திங் செய்யுங்கள். பின்னர் இரண்டாவது சுவாச கவனம். 1 அல்லது 2 அல்லது 3 சுற்றுகள் பாக்ஸ் பிரீத்திங். ஸ்கொயர் பிரீத்திங் செய்த பிறகு, இது பாக்ஸ் பிரீத்திங்னு சொல்லலாம், ஸ்கொயர் பிரீத்திங்னு சொல்லலாம். நீங்கள் சுவாச கவனத்திற்கு வருகிறீர்கள். சுவாசம் உள்ளே வருகிறது மற்றும் சுவாசம் வெளியே செல்கிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். பின்னர் உடலை ஸ்கேன் செய்யுங்கள். உடலை மேல் முதல் கீழ் வரை ஸ்கேன் செய்யுங்கள். அதாவது டாப் டு பாட்டம் ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வரணும். உடலின் ஒவ்வொரு சிறிய பகுதியையும் ஸ்கேன் செய்யுங்கள். நீங்கள் ஸ்கேன் செய்யும் போது தானாகவே உங்கள் முழு கவனமும் நிகழ்காலத்தில் வருகிறது. பின்னர் நீங்கள் ராஜயோக பயணத்தை தொடங்குகிறீர்கள். இது தியானத்திற்கு முன் செய்யும் தயாரிப்பு வேலை. ஆகவே இது உங்களை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தும். இந்த நிலைநிறுத்தல் மிகவும் முக்கியமானது. இல்லையெனில் நீங்கள் உட்கார்ந்த உடனே நான் ஆத்மா என்று தொடங்குவீர்கள். சில நிமிடங்களில் அறியாமலேயே மனம் கடந்த காலத்திற்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ சென்றுவிட்டது என்பதை உணர்வீர்கள். ஆகவே முதல் விஷயம் பாக்ஸ் பிரீத்திங் மூலம் தொடங்குங்கள். பின்னர் சுவாச கவனம், பின்னர் உடல் ஸ்கேன். இந்த தயாரிப்பு வேலை முடிந்த பிறகு தியான பயணத்தை தொடங்குங்கள். ஆகவே இது தியானம் பற்றியது. நாள் முழுவதும் கூட இந்த தருணத்திற்கு வர முயலுங்கள். இந்த தருணத்தில் உறக்கமும் இருக்கிறது. இந்த தருணத்தில் உண்மையான செல்வமும் இருக்கிறது. இப்படி நிகழ்கால செல்வங்களை சேகரியுங்கள். பின்னர் நீங்கள் திரும்பி பார்க்கும் போது எந்த வருத்தமும் இருக்காது. மேலும் நீங்கள் எப்போதும் இந்த தருணத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருக்கும். இப்படிப்பட்ட ஆஹா தருணங்களை சேகரியுங்கள். அதாவது இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான தருணங்களை சேகரிக்கணும்னா இந்த முறையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. இரண்டாவது முறையாக நோக்கத்தை நினைவூட்டும் பழக்கம். இரண்டாவது விஷயம் நோக்கத்தை நினைவூட்டும் பழக்கம். நான் இதை ஏன் செய்கிறேன்? நோக்கம் என்ன? நான் ஒரு வகுப்பை கேட்கிறேன் என்றால் ஏன் கேட்கிறேன்? நான் மதுவனுக்கு சென்று தியானம் செய்கிறேன் என்றால் ஏன் நான் மதுவனுக்கு சென்று தியானம் செய்கிறேன்? நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் ஏன் உட்கார்ந்திருக்கிறேன்? நோக்கம் என்ன? நமக்கு நாமே நோக்கத்தை நினைவூட்டுவது மிகவும் முக்கியம். இது ஒரு தயாரிப்பு. ஒரு மிகவும் பிரபலமான புத்தகம் உள்ளது மற்றும் ஒவ்வொரு நடிகரும் அந்த புத்தகத்தை படிக்கிறார்கள். ஒவ்வொரு ஹாலிவுட், பாலிவுட் நடிகரும் அந்த புத்தகத்தை படிக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் மிகவும் பழையது. 1936 வெளியீடு செய்தனர். பிரிப்பேர்ஸ். அதுதான் அந்த புத்தகத்தின் பெயர். இந்த நாட்டின் அனைத்து பிரபல நடிகர்களும் மற்றும் உலகின் அனைத்து நாடுகளின் நடிகர்களும் இந்த புத்தகத்தை படிக்கிறார்கள். An actor prepares. புத்தகம் நடிப்பின் முக்கிய அம்சத்தை குறிப்பிடுகிறது. நடிப்பு இயல்பாக தோன்ற வேண்டும். ஸ்கிரிப்டில் உரையாடல்கள் எழுதப்படவில்லை என்றால் நடிகர் தனது கற்பனை மூலம் உருவாக்குகிறார். ஆகவே இது ஒரு தயாரிப்பு. நான் எப்படி நடிக்க வேண்டும்? நடிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? அது எப்படி தோன்ற வேண்டும்? இயல்பாகவும் செயற்கையாக இல்லாமலும். அவர்கள் மேடையில் எப்படி தங்களை எடுத்து செல்கிறார்கள்? இப்போது திரைப்படங்கள் வந்துவிட்டன. முன்பு இருந்தது நாடகங்கள், தியேட்டர், மேடை. ஆகவே ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அவர்கள் தங்களை நினைவூட்டுகிறார்கள். நான் ஏன் இதை செய்கிறேன்? நோக்கம் என்ன? இது ஒரு நடிகர், இது ஒரு நடிப்பு, நான் வேறுபட்டவன்.
இப்போது நான் நவரசங்களை அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நவரசங்கள் முகத்துல நம்ம ஒவ்வொரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவோம் இல்லையா, அது ஒவ்வொரு நடிகர்களும் அந்த நவரசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லா 9 வகை உணர்வுகளையும், சில நேரங்களில் அவர்கள் கோபமாக ஆக வேண்டும், சில நேரங்களில் அவர்கள் அன்பாக ஆக வேண்டும், அவர்கள் ஆச்சரிய உணர்வை காட்ட வேண்டும். எல்லா விதமான உணர்வுகளையும் சிறந்த நடிகர் என்பது இதை அனைத்தையும் இயல்பாக செயற்கை உணர்வு இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடியவர். ஆகவே அவர்கள் தங்களை தொடர்ந்து நினைவூட்டுகிறார்கள், நான் இதை ஏன் செய்கிறேன், எனக்கு மீண்டும் தூங்க வேண்டும் என்று தோன்றினால் அதே கேள்வி, நான் ஏன் தூங்குகிறேன், இது தூங்க வேண்டிய நேரம் அல்ல, ஆனால் நான் தூங்குகிறேன் ஏன், ஒருவேளை நான் அதிகமாக சாப்பிட்டிருக்கலாம், அதனால் மந்தம் ஏற்பட்டிருக்கலாம், இன்று நான் தாமதமாக எழுந்தேன் ஏன், ஒருவேளை இரவில் வெளிப்புற இடையூறுகள் இருந்திருக்கலாம், காலை எழுவது ஏன். எப்பொழுதும் ஒரு ஏன் கேள்வி வைத்து நோக்கத்தை அறியுங்கள். ஆகவே இது நமக்கு நாமே நோக்கத்தை நினைவூட்டும் ஒரு நல்ல பழக்கம். சுய சரிபார்ப்பு இடைவேளை. ஒரு சூழ்நிலை பின் இன்னொரு சூழ்நிலை, ஒரு நிலை பின் இன்னொரு நிலை, ஒரு சவால் அடுத்தது இன்னொரு சவால். வாழ்க்கை மிகவும் பரபரப்பாக ஆகிறது. நடுவில் சிறிது இடைவேளை எடுப்பது நல்ல யோசனை அல்லவா? எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது சிறிது நிறுத்துங்கள். கண்ணாடியை பாருங்கள். நான் என்ன செய்கிறேன், என்ன எண்ணங்கள், என்ன உணர்வுகள், நான் அமைதியாக இருக்கிறேனா அல்லது அமைதியாக இல்லையா, மனதின் தற்போதைய நிலை என்ன. சுய சரிபார்ப்பு இடைவேளை, இதைத்தான் கூறப்படுகிறது. இந்த இடைவேளைகள் மிகவும் முக்கியமானவை. மிகவும் சிறிய இடைவேளை. எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நிறுத்துங்கள். ஒவ்வொரு ஓய்வு தருணத்திலும் நிறுத்தி பார்த்து சரிபார்க்குங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு டைம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு நாமளே ஒரு சின்ன பாஸ் கொடுத்து, நிறுத்தம் கொடுத்து, நம்மளுடைய விஷயங்கள் நம்மள நாமளே கவனிக்கணும். அடுத்தது உள் சிரிப்பு பயிற்சி. உள் சிரிப்பு என்பது உள்ளே சிரிப்பது. இது ஒரு மிகவும் அழகான பார்வையாளர் நிலை, பற்றற்ற பார்வையாளர் நிலை. நான் இங்கு எதிர்ப்பதற்கு அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அல்லது நியாயப்படுத்த வரவில்லை. ஆனால் இந்த விளையாட்டை, இந்த நாடகத்தை, இந்த தெய்வீக விளையாட்டை, இந்த தெய்வீக நாடகத்தை பார்ப்பதற்காக மட்டும் இருக்கிறேன். இது ஒரு அழகான நிலை. நடிகர்கள் வருகிறார்கள், நடிகர்கள் செல்கிறார்கள். ஒவ்வொரு நடிகரும் தனது பாத்திரத்தை நடிக்கிறார். ஃபேக்டர் எக்ஸ். ஃபேக்டர் எக்ஸ் என்றால் என்ன? யாராவது சொல்லுங்கள். ஏதோ விசித்திரமானது. ஒருத்தர் பதில் சொல்றாரு, இது எக்ஸ்ட்ராடினரி. இதை விட ஒரு நல்ல பதில் கேக்குறாரு பிரதர். ஃபேக்டர் எக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன அனுபவத்தின் மூலமா நமக்கு சொல்றாரு. நேற்று நான் ஒரு நேர்காணலை படித்தேன். திரைப்படத்துறையின் மிகப்பெரிய நடிகர்களில் ஒருவர். அவர்கள் நேர்காணல் செய்தார்கள் மற்றும் கேள்வி கேட்டார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு பிரபலமானீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் கடினமாக உழைக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நாங்களும் தான் கடினமாக உழைக்கிறோம். அவர் வேறு யாரும் அல்ல, ஷாருக் கான். இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஏன் அவரு இந்த துறையில ரொம்ப பிரபலமானவரா இருக்காரு? அப்போ ஒரு சில பதில்கள் வருது. உங்களை விட அழகான தோற்றம் கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். அவங்க இன்டர்வியூ எடுத்தவங்க சொல்றாங்க, உங்களை விட நல்ல குரல் கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். உங்களை விட உயரம் அதிகமான நடிகர்கள் இருக்கிறார்கள். உங்களை விட நல்ல வெளிப்பாடுகள் கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்படி நீங்கள் இவ்வளவு பிரபலமானீர்கள்? நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார்கள். மற்ற நடிகர்களை அவர்களுக்கு நினைவில் இல்லை, ஆனால் அவரை நினைவில் வைக்கிறார்கள். இந்தியா என்றால் ஷாருக் கான் அப்படிப்பட்ட பிரபலமானவராக இருக்கிறார். அதனால் ஃபேக்டர் எக்ஸ் என்றால் என்ன? நிச்சயமாக கடின உழைப்பு இருக்கிறது, அவருடைய ஸ்டைல் இருக்கிறது. ஆனால் மற்ற நடிகர்களுக்கும் கூட ஸ்டைல் இருக்கிறது இல்லையா? அவரை விட ஸ்டைல் அதிகம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். மற்ற நடிகர்களும் இருக்கிறார்கள். மிகவும் பல திறமைகள் கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த எல்லாவற்றிலும் அவரை விட அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஏன்
ஷாருக் கான் மட்டும் இவ்வளவு பிரபலமாக இருக்கிறார்? அந்த நபருடைய ஏதோ ஒன்று பார்வையாளர்களை ஈர்க்கிறது. அது ஏதோ தெரியாத ஒன்று, அது அவரை உச்சிக்கு கொண்டு செல்கிறது. மற்றவர்கள் இல்லை என்று இல்லை, மற்றவர்களும் இருக்கிறார்கள். அவரது நடனம் கூட அவ்வளவு சிறந்ததாக இருக்காது. மற்ற நடிகர்கள் அவரை விட சிறந்தவர்களாக நடனத்தில் இருக்கிறார்கள், தோற்றத்தில், குரலில், வெளிப்பாட்டில், எல்லாவற்றிலும். ஆனாலும் அவர் ஒப்பற்றவராக இருக்கிறார். ஏன்? காரணம், ஃபேக்டர் எக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒன்று இருக்கிறது. அதாவது ஏதோ தெரியாத ஒன்று அவரிடத்தில் விசேஷமாக இருக்கின்றது. நிச்சயமாக கடின உழைப்பாளியாக அவர் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் பிறகு பதில் கூறினார், நான் படப்பிடிப்புக்கு செல்லும் போது இது என் முதல் நாள் போல உணர்கிறேன். அதாவது அவர் இன்டர்வியூஸ் கிட்ட சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே நான் ஃபீல் பண்ணி என்னுடைய வேலையை நான் செய்வேன். அதனால அவருடைய கடின உழைப்பு இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவரை ஸ்பெஷலா இந்த திரைப்படத்துறையில காமிக்கிறாங்க. ஆகவே நிச்சயமாக கடின உழைப்பு மற்றும் மற்ற விஷயங்கள் இருக்கின்றது. அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் மனவியல் படிக்கிறார்கள், தத்துவம் படிக்கிறார்கள், புத்தகங்கள் படிக்கிறார்கள். அவர்கள் அதிகம் பயணம் செய்கிறார்கள், அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் அவர்கள் மிகவும் பணிவானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஃபேக்டர் எக்ஸ் என்பது அவர்களை மற்றவர்களிலிருந்து தனித்துவமாக்கும் ஒன்று. அது ஒரு தெரியாத காரணம், ஏதோ விசித்திரமானது, ஏதோ ஒரு காந்த ஈர்ப்பு, கவர்ச்சி, தெரியாத ஈர்ப்பு, ஏதோ ஒரு உள் சிரிப்பு. ஆகவே அந்த உள் சிரிப்பை கவனியுங்கள். உள்ளே சென்று அந்த சிரிப்பை பாருங்கள். நீங்கள் உள்ளே சிரிக்கிறீர்களா? நம்ம போன்ல பாப்போம் இல்லையா, சிரிக்கிறதுக்கான இமோஜி ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ நம்மள செக் பண்ணிக்க சொல்றாரு, நமக்குள்ள இருக்கிறது கோப இமோஜியா, எரிச்சல், குழப்பம், அழுகை, விரக்தி, இந்த மாதிரி இமோஜிஸ் அந்த சிம்பிள்ஸ் நமக்குள்ள இருக்கா, இல்ல சிரிப்பினுடைய அந்த இமோஜி இருக்கான்னு சொல்றாரு. ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒரு பெயர் உள்ளது. 2 சிரிக்கும் இமோஜிகளுக்கும் 2 வேறு பெயர்கள் உள்ளன. ஆகவே அந்த மெல்லிய சிரிப்பை பாருங்கள். நம்மளோட போன்ல அந்த இமோஜிஸ்லயே நிறைய ஸ்மைல் இமோஜிஸ் இருக்கும். ஆனாலும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது இல்லையா? அதனால அதை கவனிக்க சொல்றாரு, நமக்குள்ள எந்த மாதிரி அந்த சிரிப்பு இருக்கு. அடுத்தது கடைசியாக சேவை மனப்பாங்கு. சேவை என்பது நன்கொடை மற்றும் தொண்டு பற்றியது அல்ல. சேவை என்பது நான் என்ன பெறுகிறேன் என்பதல்ல, அது நான் எப்படி பங்களிக்கிறேன் என்பதுதான். இது மனப்பாங்கின் மாற்றம். இது நான் என்ன பெறுகிறேன் என்பதிலிருந்து நான் எப்படி பங்களிக்கிறேன் என்பதற்கான மாற்றம். நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் நான் என்ன பங்களிக்கிறேன்? நான் பேசுகிறேன் என்றால் நான் எப்படி பங்களிக்கிறேன்? நான் நடக்கிறேன் என்றால் நான் எப்படி பங்களிக்கிறேன்? நான் எங்காவது நடக்கிறேன் என்றால் நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன்? நான் எப்படி பெறுகிறேன்? எவ்வளவு பெறுகிறேன்? அது என்ன பயன் தருகிறது என்பதல்ல, இது நான் எப்படி கொடுக்கிறேன் என்ற சிந்தனை மாற்றம். கொடுப்பதில்தான் நாம் பெறுகிறோம், கொடுப்பதில்தான் நாம் அடைகிறோம், பகிர்வதில்தான் நாம் தெய்வீகமாகிறோம். ஆகவே சேவை மனப்பாங்கு. சேவை என்பது செயல்கள் பற்றியது அல்ல, இது ஒரு மனப்பாங்கு. நான் சேவை செய்ய இங்கே இருக்கிறேன், நான் உதவ இங்கே இருக்கிறேன், ஒத்துழைப்பு அளிப்பதற்கு, தூண்டுதல் அளிப்பதற்கு, உந்துதல் அளிப்பதற்காக இங்கிருக்கிறேன், கட்டுமானமான கருத்துக்களை வழங்கவும் ஒருவரை முன்னேற்றவும் இங்கே இருக்கிறேன். நான் விமர்சிக்க, கத்துவதற்காக வரவில்லை. நான் உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் முக்கியமற்றவர் என்று சொல்ல வரவில்லை. நான் உங்களை விட நன்றாக அறிவேன் என்று சொல்ல வரவில்லை. அதனால் நான் பேசுகிறேன், பேசுவதில் நான் கற்கிறேன். அதாவது நம்ம யார்கிட்டயும் எதுவுமே நம்ம சொல்லலைன்னா அதுக்கான அர்த்தம் நான் பேசல, அவங்க எனக்கு முக்கியமானவங்க இல்ல, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நான் ஒவ்வொரு விஷயத்துக்காக நான் இங்க இருக்கேன், ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு, மத்தவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு, நல்ல கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் மத்தவங்க கிட்ட நம்ம பேசுறோமோ கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அந்த மனப்பாங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. ஒரு முறை மதுபனில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் மிகவும் கல்வியறிவு கொண்டவர் மற்றும் தனது அனுபவத்தை பகிர்ந்திருந்தார். நான் 1990களில் தாதி பிரகாஷ்மணியை சந்தித்த போது எனக்கு ஒரு மிக சிறிய வேலை கொடுக்கப்பட்டது.
அதாவது பிரதர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றாரு. உணவு பரிமாறும் ஒரு சிறிய சேவை, ஆனால் நான் அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டேன் மற்றும் அதை தொடர்ந்து செய்தேன். இன்று வரை அதே வேலையை செய்து வருகிறேன். என்னிடம் வருவோர் கேட்டார்கள், நீங்கள் மிகவும் கல்வியறிவு பெற்றவர், ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள் என்று. நீங்கள் உரைகள் வழங்கும் உயர்ந்த சேவை செய்ய வேண்டும். அதற்கு அந்த சகோதரர் சொன்னார், பாருங்கள், நான் தினமும் தாதி பிரகாஷ்மணியை பார்க்க வேண்டும் என்பது என் கனவு மற்றும் இந்த சேவையால் நான் அவரை தினமும் பார்க்கிறேன். அந்த பிரதர் வந்து சொல்லியிருக்காரு, நான் தாதிய தினமும் பார்த்துட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அப்போ நான் இந்த பரிமாற்ற சேவை மூலமா நான் உங்களை தினமும் நான் பார்த்துட்டே இருக்கேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாராம். நான் பார்க்கிறேன், பல முக்கிய நபர்கள் அவரை சந்திக்க வருகிறார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு கணம் பெறுவதற்காக. ஆனால் நான் அவருடன் எப்போதும் இருக்கிறேன். ஆகவே இது என் பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா? இப்போ தாதிய சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க, திருஷ்டி ஒரு செகண்ட் வாங்கறதுக்காக. ஆனா அந்த பிரதர் சொல்றாரா, ஆனா நான் அவங்க கூடவே இருக்கேன், அவங்களை தினமும் பாக்குறேன், இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். அதனால இது என்னுடைய சின்ன வேலைன்னு நான் நினைக்கல, இது எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. மற்றும் இந்த சேவையால் நான் அவரை சுற்றி இருக்க முடிகிறது. அவரிடம் ஃபேக்டர் எக்ஸ் இருந்தது. பிரதர் சொன்னார் இல்லையா, ஏதோ தெரியாத ஒரு விசித்திரமான ஒண்ணு. அப்போ தாதிஜி கிட்ட ஃபேக்டர் எக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ தெரியாத ஒன்று, ஏதோ ஒரு கவர்ச்சி, ஈர்ப்பு, ஆன்மீக கவர்ச்சி, அது அனைவரையும் ஈர்த்தது. அவர் அனைவரின் கண்களில் மூத்தவராக ஆனார். அவர் இந்த யோகாவின் ஆன்மீக மையமாக ஆனார். அவரது கண்களில் வேறுபாடே இருந்ததில்லை. யார் வந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவரையும் அவர் ஒரே மாதிரி பார்த்தார். ஆகவே முதல் விஷயம் நிகழ்கால விழிப்புணர்வு. பிரதர் நமக்கு ரிவைஸ் பண்றாரு. இந்த தருணத்திற்கு வாருங்கள், கடந்ததை விடுங்கள், எதிர்காலத்தை மறந்து விடுங்கள். இந்த தருணம் இப்போது. இரண்டாவது, நான் ஏன் இதை செய்கிறேன் என்பதை நினைவூட்டிக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்களை நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள். சுய சரிபார்ப்பு. உள் சிரிப்பு அது மறையக்கூடாது. உள் சிரிப்பு என்பது சிரிப்பது அல்ல, இது ஆன்மீக சிரிப்பு, இது தெய்வீக சிரிப்பு, இது ஒரு மகிழ்ச்சி நிலை, இது திருப்தி நிலை. ஒரு சொல் உள்ளது, ஆழமான திருப்தி. கடைசியாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் மனப்பாங்கு சேவையாக இருக்க வேண்டும். நான் சேவை செய்ய இங்கே இருக்கிறேன், நான் கற்பிக்க இங்கே இல்லை. இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்வதற்காக நான் இங்கு இருப்பதில்லை. இது போதனை கல்வி பற்றியது அல்ல, இது கற்றல் மனப்பாங்கு பற்றியது. அதாவது ஒரு சேவையில நம்ம இருக்கோம்னா இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம ஆர்டர் போடுறதுக்காக நம்ம இல்ல, நம்ம சேவை செய்யறதுக்காக இருக்கோம். அப்ப அந்த சேவையினுடைய மனப்பாங்கு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் கற்பதற்காக இங்கே இருக்கிறேன். இங்கே 100 பேர் இருந்தால் எனக்கு 100 பேர் உள்ளனர். இவர்கள் என் 100 குருக்கள். நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மனசாட்சி சொல்வதை நான் செய்கிறேன். நான் பாபாவிடமிருந்து உந்துதல் பெறுகிறேன். ஆனால் நிச்சயமாக இவர்கள் என்னை கற்றுக் கொடுக்கும், என்னை வழிநடத்தும் ஆத்மாக்கள். அப்போ நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. 100 பேர் என் கூட இருக்காங்க, இங்க இருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்காங்க. அதனால 100 பேருமே என்னுடைய குரு. அப்ப அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். ஆனா என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ, பாபா கிட்ட இருந்து எனக்கு என்ன டச்சிங்ஸ் கொடுக்குதோ அத நான் செய்யறேன். அப்போ இந்த 5 வழிமுறைகள் மூலமா நம்ம தெய்வீக மனநிலையை அடைய முடியும்னு இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு பிரதர் சொல்லியிருக்காரு. நல்லது. ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின் மூடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் புன்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு புள்ளி திணிதல் சிவமன்மனாபவ, மன்னிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்களின் உணர்வா சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின்
சிவமன்மனாபவ குரலின் ஜபம் சிவமன்மனாபவ அஜபா ஜபம் மன்மனாபவ அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம் புராணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ 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 சிவமன்மனாபவ